ஹலோ விவோஸ், இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிஏஇ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா. ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சர்க்யூட் தியரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷினும் வந்து என்ன அப்படின்னா சர்க்யூட் தியரியிலேருந்து தான் கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் எடுக்கிறனோ ஓரளவு அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கொஷினே டைரெக்டாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனாலும் அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சர்க்யூட் தியரியில் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சிருப்பீங்க தெரியுமா? வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ஸோ அது ரிலேட்டடான கொஷின் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். டிட்டர்மைன் தி டோட்டல் சார்ஜ். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார்ஜோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா டிட்டர்மைன் தி டோட்டல் சார்ஜ் என்டரிங் ஏ டெர்மினல் பிட்வீன் t equal to 1 second and t equal to 2 second. ஓகே, ஸோ அப்போ டெர்மினல் வந்து என்ன அப்படின்னா டெர்மினல் என்டரிங் ஏ டெர்மினல் பிட்வீன், அதாவது அந்த சார்ஜ் வந்து என்ட்ராகக்கூடிய டெர்மினலில் t equal to 1 second, அதாவது 1 to 2 செகண்ட்குள்ளே எனக்கு சார்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான்ப்பா கொஸ்டின். ஓகேவா? இன்னொன்று என்ன கொடுத்துட்றாங்கன்னா இஃப் த கரண்ட் பாசிங் தி டெர்மினல் I equal to 3t² minus t. ஓகேங்களா? அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, எனக்கு கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு சார்ஜோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். அப்போ உனக்கு என்ன தெரியணும், கரண்ட்னா என்ன, சார்ஜ்னா என்னன்னு தெரியணும். ஸோ ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சாதான் இந்த சம்லேயே நம்ம கையே வைக்க முடியும். ஓகேவா? அப்போ கரண்ட்டுக்குரிய ஃபார்முலா என்னப்பா, நம்ம என்ன படிச்சிருப்போம், கரண்ட்டுனாலே என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜை தான் நான் கரண்ட்டுன்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தா ஃபார்முலா என்ன அப்படின்னா எனக்கு I equal to dq divided by dt. ஏஇயில் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியே டேரெக்டாக கொஷின் கேட்கறதுக்கே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களாமா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சர்க்யூட் கொடுத்து ஐயோட வேல்யூ கொடுத்து வோல்டேஜ் கேட்பாங்க, இல்லை வோல்டேஜோட வேல்யூ கொடுத்து ஐயோட கேட்பாங்க. அது வந்து ப்ராப்ளம்ஸ். நான் அதுக்கே போகலை. பேசிக்ஸாகவே உனக்கு கரண்ட்டுனா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து டெஃபினேஷனாக தியரியாக கொஷின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை இந்த ஃபார்முலாவை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 3 வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் அப்படின்னா என்னென்னா அங்கே எவ்வளோ சார்ஜ் ஆனது எனக்கு சேஞ்ச் ஆகுது, அதோட ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் எனக்கு கரண்ட்டு. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, கரண்ட்டை கொடுத்துட்டாங்க, சார்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ எனக்கு சார்ஜ் வேணும்னா என்னப்பா ஃபார்முலா, உனக்கு இது தெரிஞ்சது அப்படின்னாலே ப்ராப்ளம் பக்காவாக நம்ம போட்டுடலாம். இப்போது இங்கே எனக்கு Q இருக்குது. ஸோ இந்த வேல்யூவானது ஐக்கு அந்த சைடு போகுதுன்னா நீ என்ன பண்ணணும், d/dt அந்த சைடு போகும்போது நம்ம 11th 12th டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் பார்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அந்த சைடு போணுச்சுன்னா உனக்கு என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் I/dt. ஓகேங்களா? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு இங்கே கரண்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3t² - tன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா க்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஐயோட வேல்யூ 3t² - t dt. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பொறுத்து நான் இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், 3t³ டிவைடட் பை 3. ஓகேங்களா? இப்போ டிஆர்பி கிளாஸஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன்லாம் சாப்டர் 2 கேல்குலஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட் நீங்கள் ரீகால் பண்ணி தான், அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் பர்டிகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டகிரேஷன் எப்படின்னு. ஸோ இப்போ t² இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், t⁻n+1 டிவைடட் பை n+1. அப்போ இங்கே எனக்கு ஸ்கொயர் இருக்குது, அப்போ மேலே க்யூபு வரும், டிவைடட் பை 3 வரும். மைனஸ் டீயை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும், t² டிவைடட் பை 2 வரும். ஓகேங்களா? இதோட நிப்பாட்டிடக்கூடாதுமா. ஸோ ஆன்சர், ஏன்னா எனக்கு சார்ஜ் அப்படிங்கிறது சார்ஜோட யூனிட் என்ன இதில் நான் சொல்ல மாட்டேன், என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சார்ஜோட யூனிட் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்கேன். சார்ஜோட யூனிட் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி நான் வேல்யூவாக கொண்டு வரணும். எனக்கு ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 to 2 செகண்ட். ஸோ 1 to 2 செகண்ட்குள்ளே தான் இந்த டெர்மினல்குள்ளே எனக்கு சார்ஜ் ஆனது எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் சார்ஜ், அதாவது அந்த கரண்ட் ஆனது பாஸ் ஆகுதுன்னா அப்போ அதில் சார்ஜ் அந்த டெர்மினலுக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன அப்படின்னா 1 to 2ங்கிறது தான் என்னோட லிமிட். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும், இப்போது t³ 2 ஸோ 8 வருமா, 3 8s எனக்கு என்ன வரும்னா 24. இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்கணுன்னே தேவையில்லை. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 24 மைனஸ், ஓகே, 24 மைனஸ்
டி க்யூபு மைனஸ் டி ஸ்கொயர் பை 2. ஸோ 24 மைனஸ் 4/2 எனக்கு என்ன வரும்னா 2 வரும். கரெக்டுங்களா? மைனஸ் நான் இப்போ ஜஸ்ட் அப்பர் லிமிட் தான் போட்டிருக்கிறேன். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது லோயர் லிமிட் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 24 எப்படி வரும்? அதான் 3 தான் கேன்சல் பண்ணியாச்சுல. ஸோ டி க்யூப் அப்படின்னா 8 தான் வரும். ஓகே, ஸோ இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னா 8 வரும். ஸோ 8 மைனஸ் 2 மைனஸ் லோயர் லிமிட்னா எனக்கு என்னப்பா வரும்? 1 க்யூப் பண்ணால் 1, அடுத்து என்னது டி ஸ்கொயர் பை 2, ஸோ எனக்கு 1/2 வரும். ஸோ 8 மைனஸ் 2 எனக்கு என்ன வரும்னா 6 மைனஸ் 1லேருந்து ஹாஃப் மைனஸ் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 12 மைனஸ் 1 11/2. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 5.5 யூனிட் கம்பல்சரி எழுதணுமா? ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் டிஆர்பியில் 2 மார்க்கோ இல்லை 1 மார்க்லையோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் கேளுங்கள். தேங்க்யூ.